ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. தியாகராஜ சுவாமிகள் அநேக கீர்த்தனைகள் தன்னுடைய இஷ்ட தெய்வமான ராமர் மீது பாடியிருக்கார். இன்றைக்கும் திருவையாறில் தியாகராஜருடைய ஆராதனை அன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சங்கீத வித்வான்களும் அந்த காவேரி கரையில் வந்து உட்கார்ந்துண்டு அவருடைய கீர்த்தனைகள் எல்லாம் பாடுறா. அந்தந்த கீர்த்தனைகளை தியாகராஜ சுவாமிகள் பாடக்கூடிய சந்தர்ப்பங்கள் எப்படி அமைந்தது அப்படிங்கிறது நிறையா பேர் விசாரம் பண்ணி நிறையா கிரந்தங்கள் எழுதியிருக்கா. ஏன் அப்படின்னுட்டா, அத்தகைய கீர்த்தனைகள் அவர்கிட்டேந்து வர்றதுக்கு ஒரு ட்ரிகர் வேணும். அந்த ட்ரிகர் இருந்தால் தான் அந்த பாவத்தில் அந்த கீர்த்தனை வரும். தியாகராஜ சுவாமிகள் கார்த்தால தன்னுடைய ராமரை பூஜை பண்ணுறதுக்கு உட்கார்ந்துக்கிறார். பூஜை பண்ணும் பொழுது பூஜை பண்ணுறவாளுக்கு நல்ல பூஜையை அனுபவித்து பண்ணுறவாளுக்கு நல்ல முல்லை, நல்ல மல்லி, நல்ல பவழமல்லி, நல்ல துளசி இதெல்லாம் பார்த்தா முதல்ல பகவானுக்கு சந்தோஷம் வருதோ இல்லையோ, பூஜை பண்ணுறவாளுக்கு சந்தோஷம் வந்துடும். நல்ல சாப்பாட்டு ராமனுக்கு பொலன்னு சாதத்தை பார்த்த உடனே எப்படி ஒரு சந்தோஷம் வருமோ, அந்த மாதிரி நல்ல பக்தனுக்கு நல்ல முல்லை, மல்லி, பாரிஜாதம், துளசி அதெல்லாம் பவித்திரமாக அப்படி பறித்து அதில் ஒரு தூசியெல்லாம் இல்லாமல், குப்பையெல்லாம் இல்லாமல் எடுத்து சுத்தம் பண்ணி அதை பகவானுடைய திருவடியில் சேர்க்கறதுக்கு அப்படி வச்சிருக்கும் பொழுது அதை பார்த்தாலே பூஜை பண்ணணும்னு ஒரு ஆசை வரும். அந்த அர்ச்சனை பண்ணணுங்கிற ஆசை வரும். அந்த அர்ச்சனையை ரொம்ப அனுபவித்து பண்ணணும்னு தோணும். அப்படி தோணும் பொழுது இந்த புஷ்பம் என்ன பாக்கியம் செய்ததோ. ஏன் அப்படின்னா, அந்த புஷ்பம் வேறு எந்தெந்த காரியத்திற்காகவாது கூட பயன்பட்டிருக்கலாம். ஒருத்தர் வாங்கிட்டு போய் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா யாராவது இறந்தவருக்கு அது மாலையாக போயிருக்கலாம், ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தை ஜோடிக்கிறதுக்கு அது அலங்காரமாக போயிருக்கலாம். ஆனால் அந்த புஷ்பமும் ஏதோ ஒரு பாக்கியம் செய்திருக்கு இன்றைக்கி பகவானுடைய சரணத்தை அடையிறதுக்கு. ஆனால் அந்த புஷ்பத்தை நாம் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து தான் பகவானுடைய திருவடியில் சேர்க்கிறோம். தானாக அந்த புஷ்பத்தால் பகவானுடைய திருவடிக்கு வர முடியாது. வஸ்து பவித்திரம்தான். அந்த வஸ்து பவித்திரமாக இருந்தாலும் கூட அதை பகவானுடைய திருவடியில் சேர்க்கிறதுக்கு ஒருத்தர் தேவையாக இருக்கார் இல்லையா? அது மாதிரி ஒரு பவித்திரமான ஜீவன் இருந்தாலும் அந்த ஜீவனை பகவானுடைய திருவடியில் சேர்க்கிறதுக்கு ஒரு குரு வேணும். தானாக அவன் பகவான் கிட்டக்க போக முடியாது. அந்த புஷ்பம் என்ன அதுக்கு ஒரு பெருமை அப்படின்னுட்டா, பகவானுடைய திருவடியில் நிரந்தரமாக இருக்கு. அழகாக மாலை கட்டி போட்டுட்டா அது பகவான் அப்படி அந்த புஜத்தில் அப்படி இருக்கும் பொழுது சில புஷ்பங்கள் பகவானுடைய காதுக்கு சமீபத்தில் போய்டுறது. மகாராஷ்டிரா அபங்கத்தில் ஒரு பக்தர் ரூணு ஜுனு ஹே பிரம்மரா அப்படிங்கிறார். ஒரு பிரம்மரத்தை கூப்பிட்டு, வண்டை கூப்பிட்டு, நீ இந்த புஷ்பங்கள்ட்டெல்லாம் அடிக்கடி போய் உட்கார்ந்துண்டு ஏதோ பேசுறியே, அப்படி பேசும் பொழுது நான் ஒரு செய்தி சொல்கிறேன், அந்த செய்தியை எடுத்துகிட்டு போய் அந்த புஷ்பங்கள்கிட்ட சொல்லு.
அந்த புஷ்பங்கள் பகவானுடைய காதை சமீபமாக அலங்கரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா அந்த புஷ்பம் கார்த்தாலிருந்து மாலை வரையில் அந்த பகவானுடைய தோளிலேயே இருக்க போகிறது இல்லையா, அது பகவானுடைய காதில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பக்தன் உங்களையே நினச்சி அழுதுன்ட்ருக்கான், உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறான், நீங்கள் சீக்கிரம் அவனுக்கு தரிசனம் கொடுங்கோ அப்படின்னு அந்த புஷ்பத்தை தூது விடுறார். அந்த புஷ்பத்துக்கு தெரிகிற பாஷையில் சொல்லணும் இல்லையா, அது வண்டுக்கு தான் தெரியுமாம். ருணு ஜுனு ருணு ஜுனு ஹே பிரமரா அப்படிங்கிறார். நீ ஏதோ ட்ரன்னு ஒரு சப்தம் போடுறியே வண்டே, அந்த சப்தத்தில் நான் சொல்கிற செய்தியை கொண்டு போய் அந்த புஷ்பத்தை சொல்லு, அந்த புஷ்பம் பாண்டுரங்கனுடைய செவிகளில் இந்த செய்தியை சொல்லட்டும் அப்படிங்கிறார். பகவானுக்கு இந்த புஷ்பம் ரொம்ப பவித்திரமானது. புஷ்பத்துக்கு பகவானுடைய பூஜைக்குன்னு சில புஷ்பங்களை தீர்மானம் பண்ணியிருக்கா. மகிழம்பூ அப்படின்னா அது அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும், அரளிப்பூ அப்படின்னா அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும், கொன்றைப்பூ அப்படின்னா சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும், தும்பப்பூ அப்படின்னா சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி செண்பகப்பூ அப்படின்னா விஷ்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், கல்ஹாரம் அப்படின்னா அது விஷ்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் வச்சுருக்கா. அந்த புஷ்பத்தினால் பூஜை பண்ணும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம். 5 விதமான புஷ்பங்களை கொண்டு நந்தவனம் அமைக்கணும் அப்படின்னு நந்தவனம் அமைக்கக்கூடிய சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அது என்ன 5 விதமான புஷ்பங்கள் அப்படின்னா, மரத்தில் பூக்கக்கூடிய மகிழம்பூ செண்பகப்பூ போன்ற மரங்களும் அந்த நந்தவனத்தில் இருக்கணும். செடிகளில் பூக்கக்கூடிய பவழமல்லி விருக்ஷி போன்ற செடிகளும் அந்த நந்தவனத்தில் இருக்கணும். கொடிகளில் பூக்கக்கூடிய முல்லை மாலதி ஜாதி போன்றதும் அந்த நந்தவனத்தில் இருக்கணும். துளசி விபூதி பச்சை அது மாதிரி வில்வம், எந்த ஒரு தலங்கள் மருக்கொழுந்து தவணம் அந்த மாதிரி எந்த இலைகள்னாலேயே நம்ம பகவானை பூஜை பண்ணலாமோ அந்த இலைகளும் அந்த நந்தவனத்தில் இருக்கணும். நீரில் பூக்கக்கூடிய தாமரை செங்கழனி அல்லி அந்த மாதிரி புஷ்பங்களும் அந்த நந்தவனத்தில் இருக்கணும். மரம் செடி கொடி தலம் அதே மாதிரி நீர், இந்த 5 விதமான புஷ்பங்களை கொண்டு நந்தவனம் அமைத்து பகவானை பூஜை பண்ணணும். தியாகராஜர் அப்படியே ராமரை பூஜை பண்ண உட்காரும் பொழுது பாரிஜாதம் இருக்குது, துளசி இருக்குது, முல்லை இருக்குது, மல்லி இருக்குது. இவருக்கு சந்தோஷம் தாங்கலை. இன்றைக்கி ராமரை ஆச்சரியமாக ஒரு சகசரநாமம் சொல்லி பூஜை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுதே பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு குழந்தை அருமையான வில்வ தலங்களை கொண்டு வந்து வைக்கிறான். திரிதலம் 3 சேர்ந்து இருக்குது, பசுமையாக இருக்குது, இளம் தளிராக இருக்குது, ஒரு பூச்சி இல்லை, அழகாக ஆய்ந்து பூஜைக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி பவித்திரமாக கொண்டு ஒரு தட்டு நிறையா வச்சுருக்கா. அந்த வில்பத்தினால சாட்சாத்து கைலாசபதியான பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறது அவ்வளவு விசேஷம்னு சொல்லியிருக்கு. அதுக்கு வில்வாஷ்டகம் அப்படின்னே நிறையா வில்வாஷ்டோத்திரம், வில்வாஷ்டகம், திரிதலம் திரிகுணாஞ்ச அப்படின்னு ஒரு அஷ்டோத்திரம் இருக்குது. எடுத்து ராமருக்கு பூஜை பண்ணணும்னா ஆசை வருது. அப்படி எடுக்கிறார், ராமரை பார்க்கிறார். பார்த்த உடனே இவர் விஷ்ணுவாச்சே, விஷ்ணுவை வில்வத்தினால பூஜை பண்ணக்கூடாது, துளசினால் தானே பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த வில்வத்தை கீழே வைக்கிறார். ஆனால் ஒரு மனசு இந்த வில்வம் அழகாக இருக்கே பூஜை பண்ணு அப்படின்னு தோன்றது. திரும்பி வில்வத்தை கையில் எடுக்கிறார், ராமரை பார்க்கிறார். விஷ்ணுவா சதுர்ஷோ வீரியோன்னு தானே சொல்கிறார், விஷ்ணு தானே அவர் எப்படி நம்ம வில்வத்தினால் பூஜை பண்ண முடியும்னு வில்வத்தை கீழே வைக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது ராமர்கிட்டே கேட்டு விடலாமா, நீ யாருன்னு? எவருணி ஒரு கீர்த்தனை ஆரம்பிக்கிறார். நீ யாரு?
நீ யாருன்னு தெரிஞ்சாதான் எட்டில் ஆராதிஞ்சிரீரா. ஃபஸ்ட்டு நீ யாருன்னு எனக்கு தீர்மானம் ஆகணும். அப்படி தீர்மானம் ஆனால் நான் உன்னை எப்படி பூஜை பண்ணுறதுங்கிறத தீர்மானம் பண்ண முடியும் அப்படின்னு பல்லவி ஆரம்பிக்கிறார். எவ்வரணி அப்படிங்கிறார். நிர்ணயிச்சிரா, எட்டில் ஆராதிஞ்சிரா அப்படிங்கிறார். அனுப்பல்லவியில் கேட்குறார், சிவுடனோ மாதவுடனோ, நீ சிவனா மாதவனா, இல்லை கமலம் தாமரையிலிருந்து தோன்றின பிரம்மாவா, இல்லை நாமரூபங்கள் அற்ற பரபிரம்மமா, நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டு சரணத்தில் அவரே பதில் சொல்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களை ரெண்டாக பிரிச்சுடலாம். ஒன்று சிவபக்தர்கள் சைவர்கள், இன்னொன்று விஷ்ணு பக்தர்கள் வைஷ்ணவர்கள். சிவபக்தர்களுக்கெல்லாம் முக்கியமாக ஒரு மந்திரம் நமசிவாய, பஞ்சாட்சரம் 5 எழுத்து. விஷ்ணு பக்தர்களுக்கெல்லாம் ஒரு மந்திரம் அஷ்டாட்சரம் 8 எழுத்து, நாராயணா அப்படிங்கிறது. இப்போ இவர் பார்க்கிறார் தியாகராஜ சுவாமிகள் சிவமந்திரமுழு. அந்த சிவ மந்திரத்தில் நமசிவாயால் மாவை எடுத்து பார்க்குறார். மாவை எடுத்துட்டா நசிவாயா அப்படின்னு வருது. மங்களமில்லாதவன் அப்படின்னு வந்துடுறது. நாராயணால ராவை எடுத்து பார்க்குறார், கதி இல்லாதவன் அப்படின்னு வந்துடுறது. அப்போ நமசிவாயங்கிற பஞ்சாட்சரத்தில் ரொம்ப ஜீவாட்சரமாக இருக்கக்கூடிய மா, நாராயணாங்கிற அஷ்டாட்சரத்தில் ரொம்ப ஜீவாட்சரமாக இருக்கக்கூடிய ரா, இது ரெண்டையும் எடுத்து தான் உனக்கு ராமான்னு பேர் வச்சிருக்கா. இதை பெரியோர்கள் எல்லாம் சொல்ல இந்த தியாகராஜன் கேட்டு தெரிஞ்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். சரணத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் எப்படி ஆரம்பிச்சிருக்கணும்? முதல்ல நாராயண மந்திரத்தில் ரா, அப்புறம் சிவ மந்திரத்தில் மான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் மாற்றி சொல்கிறார், சிவமந்திரமுழு மா ஜீவமுங்கிறார். ஏன் அப்படின்னா, போன ஜென்மத்தில் இவர் வால்மீகியாக இருந்தார். இவருக்கு ராமான்னு சொல்ல வராத பொழுது நாரதர் மாறா அப்படின்னு தான் உபதேசம் பண்ணினார். அது இந்த ஜென்மத்திலையும் அவருக்கு ஞாபகத்தில் இருக்கிறதுனால சரணத்தை அமைக்கும் பொழுது முதல்ல பஞ்சாட்சரத்தை சொல்லிட்டு தான் அப்புறம் அஷ்டாட்சரத்தை சொல்லி அப்புறம் அர்ச்சனை பண்ணுறார். அது மாதிரியாக ராஜாராமன் அப்படிங்கிறவர் ஆத்ம ஞான யோகா அப்படிங்கிற ஒரு சபையை ஏற்படுத்தி 100 நாட்கள் நாம சங்கீர்த்தனத்தை நடத்தியிருக்கார். அழகாக இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த நாம சங்கீர்த்தனத்தில் நாராயண நாமத்தையும் ஜபம் பண்ணியிருக்கார், சிவநாமத்தையும் ஜபம் பண்ணியிருக்கார். பகவன் நாம போதேந்திரால் நாம சித்தாந்தம் பண்ணும் பொழுது அவர் சிவநாமத்தையும் சேர்த்து தான் சித்தாந்தம் பண்ணுறார். ஜெகதீஸ்வரனுடைய நாமம் அப்படின்னு தான் சொல்கிறார். அவர் ஜபம் பண்ணினது ராமநாமம், அவருக்கு இஷ்ட தெய்வமாக இருந்தது ராமநாமம். ஆனால் சிவநாமத்தையும் சேர்ந்து தான் சித்தாந்தம் பண்ணுறார். ஹரிஹர பேத திக்காரம் அப்படின்னு ஒரு கிரந்தமும் பண்ணியிருக்கார். ஹரிக்கிட்டையும் ஹரன்ட்டையும் பேதம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த கிரந்தத்தில் அப்படி ஒரு கிரந்தமும் பகவன் நாம போதேந்திரால் அனுகிரகம் பண்ணியிருக்கார். சதா சிவநாமத்தை சொல்லிண்டு வந்து ஸ்ரீதரையாவால் அவருக்கு பரமாப்தராக இருந்தார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராஜாராமன் அழகா நாராயண நாமத்தையும் சிவநாமத்தையும் சேர்ந்து கீர்த்தனம் பண்ணி மகாமந்திரத்தையும் கீர்த்தனம் பண்ணி இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் விஞ்ஞானம் வளர்ந்துடுத்தே அப்படிங்கிறது இல்லாமல் விஞ்ஞானம் எந்தெந்த விதத்திலெல்லாம் வளர்றதோ அந்தந்த விதத்திலெல்லாம் நம்ம எப்படி நாம பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசித்து அந்த விஞ்ஞான கருவிகளை கொண்டே நம்ம இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டாக அந்த நாம பிரச்சாரத்தை பண்ணணும். அப்படி இவர் பண்ணிட்டுருக்கார். அதனால் நாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம்.
பிரேமிகவர்தனுடைய அனுகிரகத்தினால அவர் நிறையா நாட்கள் வாழ்ந்து ஆரோக்கியத்துடன் நிறையா பேரை நாமம் சொல்ல வைத்து தானும் எப்பொழுதும் நாமம் சொல்லிக்கொண்டே இருக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணுறேன்.